ஸ்வேதா இப்ப இருக்க நிலைமையில கோயிலுக்கு போறது தடங்களாச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவா. அதனால கோயிலுக்கு போற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணாம நீங்க எல்லாரும் கிளம்பிடுங்க. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை திரும்ப கிடைக்கணும்னு வேண்டிதான் கேரளால இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஏமாந்தவனா நிக்கிற என்ன மறுபடியும் ஏமாத்த முயற்சி பண்ணாது. அப்புறம் பின்விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். படத்துக்கு என்ன பேர் வைக்கலான்னு இருக்கீங்க? நாளைக்கு பூஜை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சார். மேடம் தான் திரையை விலக்கி டைட்டில் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. கலை, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல. ஊருக்கு போறது கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடியே நாம போக மாட்டோம்னு நீ சொன்ன. நீ சொன்ன மாதிரியே நாம இப்ப ஊருக்கு போல. எப்படி உனக்கு முன்னாடியே தெரியும்? எல்லாம் பொன்னாச்சி அம்மன் அருள் தான். நானும் குறி சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இதான வேணாங்கிறது? உண்மையா சொல்லு. அட லூசு வெண்ணிலா, உனக்கு நல்லது நடக்கணும்னு நாத்தா கிட்ட வேண்டிக்கிட்டேன். தானா டூர் கேன்சல் ஆயிடுச்சு. சார், எனக்கு இன்னும் கூட நடக்கிறது எதையும் நம்ப முடியல சார். அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க பறக்கலாம் வேணாம், தரைக்கு வந்து நாளைக்கு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி பூஜையில வைங்க. சார், முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம். பூஜையோட ஹைலைட் குத்துவிளக்கு ஏத்த. அதை யார் ஏத்த போறாங்கறத இப்பவே முடிவு பண்ணிடலாமே. அதுல என்ன டவுட்? கண்டிப்பா முத்தரசன் சார் ஒய்ஃப் தான் ஏத்த போறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்வேதா என்னோட வைஃப் இல்ல, என்னோட வருங்கால மனைவி. ஓ சாரி சார். சச்சா, சாரி இல்ல அதுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இனிமேதான் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீங்க வைஃப்னு சொன்னீங்களே, சரி தெரிஞ்சுக்கணுமேன்னு சொன்ன, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் இல்லாமையா இருக்கும்? நீ தேடி தேடி போய் கெடுத்தாலும் எல்லாருமே தேடி வந்து உனக்கு தானே கொடுக்கறாங்க. சரிங்க, டைம் ஆச்சு. ஹோட்டல்ல ரூம் போடணும். நான் போயிட்டு வரட்டுமா? என்னங்க என்ன விளையாடுறீங்க? எப்ப என் தம்பி வச்சு படம் பண்றேன்னு சொல்லிட்டீங்களா, அப்பயே நம்ம வீட்டு கெஸ்ட் ஆயிட்டீங்க. உங்களை எப்படி நாங்க வெளியே தங்க விடுவோம்? அரண்மனை மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு. நீங்க எங்கேயே தங்குங்க, இங்கேயே தங்கி எல்லா வேலையும் பாத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சார், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். உங்களுக்கு தேவையில்லாம கஷ்டமா இருக்கும், அதான் யோசிக்கிறேன். எங்களுக்கு எல்லாம் ஒரு சிரமமும் இல்ல, தாராளமா தங்கலாம். சித்தியே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? எங்க யாருக்கும் எந்த சிரமமும் இல்ல. நீங்க நம்ம வீட்லயே தங்கிக்குங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் நாங்க பண்ணி தரோம். கார்த்திக், கூட்டு போயிருங்க. வாங்க Thank you, சார். sir. வீடு first class ஆ இருக்கு. சார் வாங்க சார். பியூட்டிஃபுல். கார்த்திக், உண்மையிலேயே உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட உங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ஸ்வேதா ஆச்சு? யுவா கிட்ட போன் பேசின, அதுக்கப்புறம் ட்ரிப்பையே கேன்சல் பண்ணிட்ட. ஹே, சொல்ல முடிஞ்சா சொல்லிருக்க மாட்டேனா? நீயும் சேர்ந்து என்ன கடுப்பேத்தாத. என்ன ஸ்வேதா, ஏன் இவ்ளோ டென்ஷன்? டென்ஷனா? இதோட நிறுத்திட்டேன்னு சந்தோஷப்படுங்க. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே தலைய வெடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த சனியம் பிடிச்ச யுவாவ மாமா இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அவனும் இதான் சாக்குன்னு டேராவ போட்டுட்டான். எங்கேயோ கண் காணாத தூரத்துல இருந்தே அத்தனை குடைச்சல் கொடுத்தவன் இப்ப பக்கத்துல வந்துட்டு என்னென்ன குடைச்சல குடுப்பானோன்னு நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கடுப்பா இருக்கு. கார்த்திக், சாரு கூட்டிட்டு போயிட்டு நாளைக்கு பூஜைக்கு வேண்டிய வேலை எல்லாம் பாத்துங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க, நாளைக்கு பூஜையை அசத்திடலாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க சார். வாங்க தம்பி. ஓகே ஓகே சார். நான் உன் கூட தனியா பேசணும். உனக்கு போன் பண்ணலான்னு எடுக்கும் போது நீ ஏன் எனக்கு போன் பண்ற? நமக்குள்ள என்ன ஒரு பொருத்தம் இருக்கு பத்தியா? என்ன பொருத்தத்தை பத்தி பேசணும்னு சத்தத்தை காணோம். ரொம்ப வருத்தமா இருக்கா? நான் உன்னை தனியா பார்த்து பேசணும். நான் எப்போ ரெடிடா? எங்க வரணும்? மொட்டை மாடிக்கு. நோ 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 நோ, மை டைரக்டர்ஸ் ரூம். ஐ அம் வெயிட்டிங். பை. என்ன? ஹே, குடு.
வந்துட்டோமா? அதான் தலைய வந்துருச்சே, அப்புறம் எதுக்கு வாலும் கூட வருது? நான் உன் ஃப்ரெண்ட்ஸ சொன்னேன். நம்ம விஷயம் பூராவும் இவங்களுக்கு தெரியும். இருந்தா இருந்துட்டு போகட்டும். சரி, அவங்க இருந்துட்டு போட்டோம். ஆமா, என்ன எதுக்கு தனியா பார்த்து பேசணும்னு வர சொன்ன? ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்டபடி எல்லாத்தையும் பண்ண நான் ரெடியா இருந்தேன். ஆனா திடீர்னு நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது எதுக்குன்னு தான் எனக்கு புரியல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஹாஸ்பிடல்ல பார்த்தப்போ நீ என்கிட்ட என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா? என்ன முழிக்கிற? உன் மாமனை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறேன்னு வாக்குறுதி கொடுத்த. ஆனா இப்ப என்ன பண்ண? இந்த ஊரை விட்டு விலகி உன் மாமனோட சேர்ந்து கேரளா போலான்னு திட்டம் போட்ட. இதான் சொன்ன வாக்குறுதி காப்பாத்துறதா? நீ எதுக்காக கேரளா கிளம்ப பிளான் போட்ட? உன் உள்நோக்கு என்னன்னு எனக்கு தெளிவா தெரியும். எஸ் பேபி, நீ 24 மணி நேரமும் என்னோட கண்காணிப்புல தான் இருக்க. இப்ப வரைக்கும் நீ சொன்னதை தான் நிறைவேற்றல. இனிமே நடக்க போற விஷயத்திலயாவது நான் சொன்னதை நிறைவேற்றுவியா? என்ன செய்யணும்? அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கேட்கலாமே. என்ன செய்யணும்? இது அழகா இருக்கே. நாளைக்கு நடக்க போற பூஜையில குத்துவிளக்கு ஏத்த போறது நீ இல்ல. இப்ப கீழே நீதானே என்னை ஏத்த சொன்ன. நான் அங்க அப்படிதான் சொல்லுவேன், இங்க இப்படி சொல்லுவேன். நீ மட்டும் என்ன பண்றமா, என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற, ஆனா என் தலை மறைஞ்சதும் வேற மாதிரி திட்டம் போடுறல. அப்போ விளக்கு ஏத்த போறது யாரு? அந்த விளக்கு ஏத்த யாருக்கு உண்மையான உரிமை இருக்குதோ அவங்க தான் ஏத்த போறாங்க. வெண்ணிலா. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் மாமா நான் தான் விளக்கேத்த போறதா நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த நிமிஷம் இல்ல, நாளைக்கு அந்த விளக்கேத்த போற கடைசி நிமிஷம் வரையிலும் விளக்கு நீ தான் ஏத்த போறதா உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நம்பணும். ஆனா அது மாதிரி வெண்ணிலா தான் விளக்கேத்தணும்னு நீ யார் சொல்லணும். ஆனா நான் சொன்னா எல்லாரும் கேட்கணுமே. எல்லாரும் கேட்க வைக்கிற மாதிரி எப்படி சொல்லணும்னு உனக்கு தெரியாது? சரி, நான் கண்டிப்பா வெண்ணிலாவையே விளக்கேத்த வைக்கிறேன். இப்ப என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு இதுல ஏதாவது குளறுபடி பண்ணணும்னு நினைச்ச அதுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். முத்தரசன் கிட்ட முகத்தெரிய கிழிச்சறிய கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். அப்படி எதுவும் பண்ணிடாது யுவா. நான் தான் நீ சொல்ற எல்லாத்தையும் கேக்குறேன்னு சொன்னல. ஹாஸ்பிடல்ல கூட தான் சொன்னேன், ஆனா பண்ணலையே. வேண்டுதல்ன்ற பேர்ல கண்ணுக்கு வைத்தியம் பார்த்துட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம் திட்டம் போட்டல. அதனாலதான் நானே நேர்ல வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தேன். இதே மாதிரி நாளைக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அப்ப இருக்கு உனக்கு மான வேடிக்கை. கிளம்பு, வாங்க போலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நேத்து ஆளு வச்சு அடிச்சு என்ன கொலை பண்ண பார்த்திருப்ப. என்னடா சிரிக்கிற? இத்தனை நாளா என் கண்ணுக்கு சிக்காம போக்கு காட்டினதுனால நீ உயிரோட இருந்துட்ட. இப்ப நீயா வந்து எங்க வலையில மாட்டி இருக்க. இங்க இருந்து நீ கண்டிப்பா உயிரோட போக முடியாதுடா. அப்பா உன்னை என்ன பண்ண போற? பொண்ணு என்னடானா ஊர் அடிச்சு ஒலையில போடுறா, நீ கொன்றுவேன்னு சவால் வேற விடுற. நல்ல குடும்பம் உங்க குடும்பம். டேய், என் குடும்பத்தை பத்தி பேச உனக்கு என்னடா அருகதை இருக்கு? அருகதை வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா முன்னெச்சரிக்கை நிறைய இருக்கு. உன்னையும் பொண்ணை பத்தியும் இவ்வளவு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் தனியா வந்து என்ன கொல்லுங்கன்னு மாட்டிக்குவேனா?
நீங்க என்ன கொண்டுடுவீங்களா? நேத்துக்கு அடிச்சவங்க என்ன தலையில ரொம்ப அடிச்சுட்டாங்க. இனிமே ஓவரா பகல் கனவுலாம் காணக்கூடாது, புரியுதா? ஒளிஞ்சு மறைஞ்சு தெரிஞ்சப்பவே அத்தனை ஜாகிரதையா இருந்தவன் உங்களுக்கு நடுவுலயே இருக்க முடிவு பண்ணி வரும்போது எவ்வளவு ஜாகிரதையா இருப்ப? என் மேல ஒரு துரும்பு பட்டா கூட என்கிட்ட இருக்கிற அத்தனை ஆதாரமும் முத்தரசு கைக்கு போயிடும். அது மட்டும் இல்ல, என் சாவுக்கு நீங்க தான் காரணம்னு நான் எழுதி கையெழுத்து போட்ட லெட்டர் போலீஸ் கைக்கு போயிடும். அதனால எது வசதின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீங்க எதுவுமே பண்ணாம ஆனா எனக்கு எது ஆனா கூட உங்களுக்கு தான் பிரச்சனை, பாவம். அதனால நான் இங்கே வெளியில போனா என் பாதுகாப்புக்கு நீங்களே 4 ஆளை போட்டுருங்க. அப்பதான் களி திங்காம தப்பிக்க முடியும். வரட்டா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. பை பேபி. என்னப்பா அவன் இப்படி பேசிட்டு போறான்? இத்தோட விட்டானேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்கப்பா. பின்ன சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவனை காலி பண்ணாம விட்டுட்டு இப்ப புலம்பு என்ன பிரயோஜனம்? இப்ப என்னதாம்மா செய்யணும்? நாளைக்கு பூஜையில விளக்க வெண்ணிலா ஏத்தட்டும்னு என்கிட்டயே சொல்றான். அத நான் வழிமொழியணும்னு என்ன மிரட்டிட்டு போறான்பா அவன். இவன் எதுக்காக வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்றான்? அதான்பா எனக்கும் புரியல. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம போடுற திட்டங்கள் அத்தனையுமே ராஜா காதுக்கு பக்காவா போய் சேருது. அது எப்படின்னு நாம உடனே கண்டுபிடிக்கணும். இப்ப நாளைக்கு என்னமா பண்றது? விளக்கு அந்த வெண்ணிலாவை ஏத்துட்டும்பா. என்னமா சொல்ற? வெண்ணிலா விளக்கேத்தணும், ஆனா அது அவளுக்கே வினையா முடியணும். அவ ஆக போற கதிய பார்த்து அந்த ராஜா நொந்து நொந்து சாகணும்பா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நடக்க போற எதுவுமே நாம செட்டப் பண்ண மாதிரி தெரியாம தானா நடந்த விபத்து மாதிரி இருக்கணும். இத பக்காவா செஞ்சு முடிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். கார்த்தி, நான் ஷூட்டிங்ல போய் இப்படி அங்கங்க ஆங்கிள் பார்த்த டைரக்டர் தான் பாத்திருக்கேன். ஆனா பூஜைக்கே இப்படி படுத்து புரண்டு உருண்டு பாக்குற டைரக்டர் இப்பதான் பாக்குறேன். இனிமே நான் உன்னை டைரக்டர் சார்னு கூப்பிடட்டுமா? அது என்னன்னு நாம அப்படியே பழகிருக்கோம். இல்ல கார்த்தி, நான் சினிமாவுல எத்தனையோ பேரை பார்த்து கடந்து வந்திருக்கேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கே காசு இல்லன்னு கண் கலங்கி என்கிட்ட இருந்து வாங்கி தின்னவனுங்கெல்லாம் பெரிய ஆள் ஆனதும் நான் சார்னு கூப்பிடலன்னு என்ன வேலையை விட்டு தூக்கிருக்கான். எதுக்கு வம்பு? அதை விடுங்கண்ணே, நாளைக்கு பூஜையை மிரட்டி எடுத்துடணும். ஷூட்டிங்க தான் மிரட்டி எடுப்பாங்க. பூஜையா? வணக்கம். வணக்கம். நான் தான் பூஜை பண்றேன். சரி, அன்னைக்கு ஏதோ பூஜை சம்பந்தமா பேசணும்னு சொன்னேன். ஆமா, நாளைக்கு நல்லா கிராண்டா அரேஞ்ச் பண்ணிடுங்க பூஜைய. சரி, ஒரு குறையும் இருக்க கூடாது. அப்புறம் ப்ரொடியூசர் என்னதான் கோச்சுப்பாரு. இந்தாங்க உங்க அட்வான்ஸ். இந்தாங்க ஐயா. கார்த்தி அண்ணா, இவர்தான் நாளைக்கு நமக்கு பூஜை பண்ண போற புரோகிதர். வணக்கம். வணக்கம் சாமி. சாமி, நாளைக்கு பூஜைக்கு என்னென்ன மந்திரம் சொல்ல போறீங்க, அதை இப்ப சொல்ல முடியுமா? பேஷா சொல்லிடுவோம். வக்ரதுண்ட மகாகாய நிர்விக்னம் குருவே தேவா சர்வ காரியேஷு சர்வதாம். நிறுத்தாதீங்க, மேல சொல்லுங்க. யாதே சிவஹா நாமருணாப்யாம் யாதேவி சர்வமங்களாப்யாம். எடுத்துங்க கார்த்தி. என்ன நீ கொடுத்த டைலாக்கா இது? ஏன்பா இவரை வச்சு காமெடி பண்ற? அனுப்புப்பா. வர வர உன் ஆர்வத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. நான் அப்ப போயிட்டு வரேன்னா. வாங்க. ஓகே சாமி. அண்ணே, நாளைக்கு எதுவும் மிஸ் ஆயிடக்கூடாது, கிராண்டா பண்றோம். நிச்சயமா. குருக்கள் நில்லுங்க. நமஸ்காரம் அண்ணா.
இந்தாங்க. ஏற்கனவே நான் மாத்து பூஜைக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டேன்னா. இது அதே பூஜைக்கு தான். ஆனா நான் சொல்றதை நீங்க செய்யணும். நாளைக்கு குத்து விளக்குல இந்த எண்ணெயை ஊத்தி திரி போட்டு ஏத்தி ரெடியா வைக்கணும். ஏன் ஏதாவது ஸ்பெஷல் எண்ணெயா? பாருங்க. அண்ணா பெட்ரோல் மாதிரி வாசனை வருதுண்ணா. பெட்ரோலே தான், அதான் வாசனை வருது. நாளைக்கு உங்க பொண்ணு ஸ்வேதா வந்து குத்துவிளக்கு ஏத்த போறதா சொன்னான்னா, இத விளக்குல ஊத்துனா குப்புன்னு மூஞ்சில அடிச்சு மூஞ்சியே தீஞ்சு போயிடுண்ணா. நாளைக்கு விளக்கேத்த போறது என் பொண்ணு ஸ்வேதா இல்ல, அந்த வெண்ணிலா தான் ஏத்த போறாங்க. அதனாலதான் இந்த ஏற்பாடு. அவ மூஞ்சி கருகி அதே இடத்துல துடிக்கணும். அத நானும் என் பொண்ணும் பார்த்து ரசிக்கணும். என்னன்னா இது எண்ணெயில பெட்ரோல் கலந்திருக்குன்னு தெரிஞ்சா என்ன கட்டி வச்சு அடிப்பாளேண்ணா. ரொம்ப பயமா இருக்குண்ணா. காசை பாருங்க, மனசுல இருக்க பயம் மொத்தமா போயிடும். கடையில தான் என்ன வாங்கிட்டு வந்த, அந்த எண்ணெய் தான் ஊத்துன, கடைக்காரன் ஏதோ கலப்படம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சாதிக்கணும். நான் சொல்றது புரியுதா? புரியறது, ஆனா ரொம்ப பயமா இருக்குண்ணா. உங்க பயத்தை சந்தோஷமா மாத்துறேன். நாங்க இது அட்வான்ஸ் தான். பாக்கிய வேலை முடிஞ்சது மொத்தமா செட்டில் பண்றேன். ஆனா இத யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்புறம் உங்க மூஞ்சி மட்டும் இல்ல, உயிரே இருக்காது. ஜாக்கிரதை. சரிங்கண்ணா, நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடறேண்ணா. போங்க. வரேன். எப்படியோ கார்த்திக் ஆசைப்பட்ட மாதிரி அண்ணா பூஜை ஆரம்பிச்சிடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ரொடியூசர் என்ன வரல, இப்ப வந்துருவாரு. வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். ப்ரொடியூசர் வந்தாச்சு. வாங்க சார், வாங்க சார். எல்லாம் ரெடியா? எல்லாம் பக்காவா இருக்கு சார். ஹாய். வணக்கம் சார். உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ. எல்லாருக்கும் ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வாங்க சார். வாங்க. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ध्यायेत् सर्व विघ्नोपशान्तये. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் கௌரிபுத்ராய நமः. ஓம் கணேஸ்வராய நமः. ஓம் ஸ்கந்தாத்ரிஜாய நமः. ஓம் அவ்யயாய நமः. ஓம் பூதாய நமः. ஸ்ரீவர்ஷஸ்வ ஆயுஷ்ய மாரோக்ய மாவினா சோபமானம் மஹீயதே. ஆயம் தனம் வசம் பகவத்ரநாமம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு. मनोरञ्जितामलसिद्धिरस्तु सदमानं भवति सदा यत्पुरुषत् सदेन्द्रियाय क्षेत्रे धान्यं तमसुन्दरपुत्रनामं संवत्सरं दीर्घमायु दीर्घायुष्मानः सर्वाभिषसिद्धिरस्तु சகல ஐஸ்வர்யா. ஜிலேபி, கார்த்திக் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டா நான் பேசாம அசிஸ்டன்ட் ஆயிடலான்னு பாக்குறேன். ஏ
அதான் சினிமாவுல ஜூஸ் பழம் அது இதுன்னு கேட்டதை வாங்கி கொடுப்பாங்கன்னு பேசிக்கிறாங்களே. அதுக்கு நடிக்கணும். நடிச்சாதான் நீங்க சொன்ன மாதிரிலாம் கிடைக்கும். அப்ப என்ன நடிக்க வைங்க. ஏன் எங்க படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன தியேட்டர் விட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்களா? அம்மா உங்க கையால இந்த கிளப்போட திறந்து வைங்க. வந்தே கர்ப்பகரம்